ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ ரீசெண்டாக நிறைய கஸ்டமர் கால் பண்ணி ஏன் வீடியோ வந்து நிறைய நீங்கள் போடுறதில்லன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய அக்கோஸ்டிக் ஜாப்ஸ், நிறைய ரிலேட்டட் இன்ஸ்டலேஷன் இது எல்லாமே நிறைய நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ மற்றபடி கால் பேக் பண்ணுறவங்க, என்கொயரி பண்ணுறவங்க கால் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதனா ஒரு ப்ராடக்ட் எதனா தேவை, உங்களுக்கு என்கொயரி எதனா தேவை அப்படின்னா நீங்கள் கால் பேக் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் மூலியமா என்கொயரி தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வீடியோ வரதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராடக்ட் நாங்க வந்து சேல் பண்ணி முடிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் எதனா தேவைப்படுது அப்படின்னா, எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மூலியமா கால் பேக் பண்ணுங்க. அப்படி இல்ல நீங்க நேர்ல டெமோ எதனா பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும், நீங்க டெமோ வந்து உங்க டெமோ நீங்க விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சென்னை பல்லாவரத்துல இருக்கு. ஸோ கூகுள் மேப்ல போயிட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, எங்களுடைய லொகேஷன் வந்துரும். ஒன்ஸ் வரதுக்கு முன்னாடி கால் பேக் பண்ணிட்டு உங்க என்கொயரி தெரிஞ்சு நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சேல்ஸ் வீடியோஸா நம்ம பார்க்க போறோம். டோட்டலா 3 ப்ராடக்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மரான்ஸ்ல ஒரு ப்ரீ பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம எடுத்திருக்கிறோம். கிளிப்ஷு பிராண்ட்ல ஒரு 5.0 ஸ்பீக்கர்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். இது எல்லாமே ஜிட்டோல ஒரு மீடியா பிளேயர் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மரான்ஸ் பிராண்ட்ல ப்ரீ ஆம்பிளிஃபையர் அண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம ஒரு செட் ஆஃப் எடுத்திருக்கிறோம். இந்த ப்ரீ ஆம்பிளிஃபையர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன இருக்கு இதில அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஏவிஆர் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஏவிஆர்லயே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் குடுத்துருப்பாங்க. என்ன ரீசன்னா, இன்பில்ட் ஆம்பிளிஃபையரோட உங்களுக்கு அதில குடுத்துருப்பாங்க. அதான் ஏவிஆரோட உங்களுக்கு கான்செப்ட். ஏவிஆருக்கு அடுத்த லெவல் நீங்க வரீங்க அப்படின்னா, இந்த ப்ரீ ப்ராசஸர் கான்செப்ட் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. இந்த ப்ரீ ப்ராசஸர பொறுத்தவரைக்கும், ப்ரீ ப்ராசஸர் தனியா இருக்கும். பவர் ஆம்பிளிஃபையர் தனியா இருக்கும். ப்ரீ ப்ராசஸர்ல ஸ்பீக்கர் கனெக்ஷன் எதுவுமே உங்களுக்கு குடுக்க முடியாது. ஸோ அதிலருந்து நீங்க சிக்னல எடுத்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையர்ல குடுத்து, அது மூலியமா தான் நீங்க ஸ்பீக்கர்ஸ் லைன குடுக்க முடியும். ஸோ அதனால தான் இது ப்ரீ பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இமர்சிவா இருக்கிற மாரி உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ இந்த DAC சிஸ்டம் அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு ஏவிஆர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 DAC வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் 9 சேனலு, 11 சேனலு, 7 சேனல் இருக்குன்னா, அப்படி பிரிச்சு விட்டுருப்பாங்க. பட் இந்த மாரி ப்ரீ ப்ராசஸர் போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சேனலுக்குமே DAC வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது புரிய வைக்கிறதுக்காக சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் குடுக்குறேன். நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாட்டர் பைப்ஸ் அதாவது டேங்க்லேருந்து வரக்கூடிய வாட்டர் பைப் எடுத்துப்போம். ஒரு 1 இன்ச் பைப்லேருந்து கொண்டு வந்துட்டு, அங்கருந்து டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா, 2 பிரிச்சிருப்பாங்க. அதில அந்த தண்ணி போகக்கூடிய ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, 2 பிரிச்சதுக்கு அப்புறம் ஃப்ளோ வந்து ஃபுல்லா போகாது. கொஞ்சம் ஏர் லாக் ஆகி போகும். பட் அதுவே அங்கருந்து நம்ம வரம்போது இண்டிவிஜுவல் பைப்பா வந்தா எந்த அளவுக்கு ஃபோர்ஸா குடுப்போங்கிறது தான் இதோட ரியாலிட்டி. ஸோ அந்த வகையில தான் இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ப்ரீ ப்ராசஸர் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போதும், ஏவிஎஸ்ஆர் வச்சு யூஸ் பண்ணும்போதும், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு ஆடியோ நீங்க ப்ளேபேக் பண்றீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்டா இருக்கட்டும், ஃப்ரண்ட்டா இருக்கட்டும், ஒரு கிட்டார் வாசிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த கிட்டாரோட சவுண்டு ஒரு 4 பாயிண்ட்ல கேட்குது அப்படின்னா, நீங்க ப்ரீ ப்ராசஸர் போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8, 10 பாயிண்ட்ல உங்களுக்கு கேட்கும். அப்போ அந்த டெப்த்த வந்து நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டெடிகேட்டடா டிசைன் பண்ணி தான் ப்ரீ ப்ராசஸர் உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மரான்ஸ்ல 7702 MK2 அப்படிங்கிற ஒரு ப்ரீ ப்ராசஸரும், பவர் ஆம்பிளிஃபையர பார்த்துட்டீங்கன்னா 7055 5 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரீ ப்ராசஸர பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, 11.2 சேனல் சப்போர்ட் பண்ற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. 11 ஸ்பீக்கர்ஸ், 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இன்பில்ட்டா குடுத்துருப்பாங்க. ஆடியோ ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது, டால்பி அட்மாஸ், DDSX, டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல் பிளஸ், டால்பி டிஜிட்டல், DDS, HD மாஸ்டர் ஆடியோ, LPCM, PCM இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 4Kல பாஸ் த்ரூ பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. 4Kல HDR சப்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதுல குடுத்துருப்பாங்க. அந்த 4Kல நீங்க வந்து ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா, 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதுல குடுத்துருப்பாங்க. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ளூடூத், வைஃபை, Spotify, Amazon அ அ Spotify குடுத்துருப்பாங்க. USB, ப்ளூடூத் இது எல்லாமே இன்பில்ட்டா உங்களுக்கு இதுல குடுத்துருப்பாங்க. இத தாண்டி ஏர்ப்ளே கான்செப்ட்லயும் ஐஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஏர்ப்ளே மூலியமா சாங்ஸ் ப்ளேபேக் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதுல குடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, HDMI இன்புட்ஸ் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு RCA அண்ட் XLR இது 2 மூலியமா நீங்க ஆடியோ அவுட் எடுக்கிறதுக்கான சிக்னல் பாயிண்ட் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பவர் ஆம்பிளிஃபையர். பவர் ஆம்பிளிஃபையர பொறுத்தவரைக்கும் 5 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ஓம்ஸ்க்கு 140 வாட்ஸ் ரன் பண்ற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. இந்த பவர் ஆம்பிளிஃபையர பொறுத்தவரைக்கும், இன்புட்ட பொறுத்தவரைக்கும் RCAல குடுத்துருப்பாங்க. XLR உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. இந்த ப்ரீ ப்ராசஸர்லேருந்து இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு XLR மூலியமா நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஆடியோல எந்த விதமான லாஸுமே இல்லாம சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, RCA டூ RCA குடுப்பாங்க.
பட் இதில் எக்ஸ்எல்ஆர் இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்எல்ஆர் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஆடியோ கோட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ ப்ராசஸர் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் ஏவிஆர் கான்செப்ட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு ஏவிஆர் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் லெவல் கேட்டகரி போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த கேட்டகரி இருக்கிற படம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதனுடைய காம்போ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரீ ஆம்பிளிஃபையர் அண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 சேனல் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டத்தோட காம்போ ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1,40,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். வித் ஒரிஜினல் ரிமோட்டோட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளிப்ஸ் பிராண்டில் ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்க்க போகிறோம். டோட்டலாக 5.0 பட் ஆனால் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ 5 ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், இது ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், ஒரு சென்டர் ஸ்பீக்கர்ஸ். டோட்டலாக உங்களுக்கு 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். பட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிளிப்ஸ் பிராண்டில் RCS சாட், அதாவது கிளிப்ஸில் 5.1.4 அப்படிங்கிற மாடல் தான். பட் சப்வூஃபர் நம்மளுக்கு வரல, ஸ்பீக்கர்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ரூம்லையுமே நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸை வச்சு 9.1 யூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், இது 4மே ஒரே மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அதாவது 2 வே கான்செப்டில் டிரைவர்ஸும் இதோட டாப்பில் அப்பயரிங் கான்செப்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாப்பில் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் 2 ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட்டில் நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம். சரௌண்ட் ஹைட்டு, அதாவது ஹை சேனலுக்கு இருக்கக்கூடிய டாப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்மாஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு காம்பினேஷன் போட்டு இதில் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஒரு 7.20 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி 2 அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்கரிங் கான்செப்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 9.2 ரிசீவர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த 5 ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் 9.1 நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன ரூம் தான் வச்சிருக்கிறேன் பட் நான் 9.1 யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் 9.1 வச்சிருக்கேன், அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ஏற்கனவே போட்டுட்டேன் அப்படின்னாலும் இதில் ஃப்ரண்ட் ஹைட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு ஹாரன் டியூட்டர்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்டர் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு ஹாரன் டியூட்டர்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சஸில் ஃபுல் ரேஞ்ச் கான்செப்ட்டில் டால்பி அட்மாஸ் கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 75 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லையும் 300 வாட்ஸ் பீக்லையும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது பீக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ், ஆர்எம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸ், 8 ohms இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 90 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு காம்பேக்டாகவும் அட் த சேம் டைம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு புக் ஷெல்ஃப் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரிசீவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5.1 ரிசீவர், 7.2 ரிசீவர், 9.2 ரிசீவர், இது எல்லாமே இதில் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜஸ் வித் ஒரிஜினல் பாக்ஸு வித் கிட்டோட தான் வந்துருக்கு. ஒரு அன்யூஸ்னு சொல்லலாம். அதாவது யூரோப்லேருந்து நாங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டிஸ்பிளே கான்செப்ட்டில் இருந்ததுனால அப்படியே மின் கண்டிஷனில் தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 5 ஸ்பீக்கர்ஸ், அதாவது 5.0.4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர்ஸோட ப்ரைஸிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 82,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறாங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது ஜிடோ மீடியா பிளேயர். ஜிடோவில் இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா Z1000 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஆஃப்லைன் மீடியா பிளேயர். அதாவது நீங்கள் ஒரு பென்ட்ரைவிலோ ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் எதனா கண்டென்ட் எதனா வச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் ப்ளே பண்ணி ப்ளேபேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4Kல சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோ ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது RAW 3D, DDSX, டால்பி டிஜிட்டல், டால்பி அட்மாஸ், டால்பி ட்ரூ HD, LPCM, மல்டி PCM இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடியோ கோடக் எல்லாமே சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டீரியோவில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாக் சாங்ஸ், வேவ் சாங்ஸ் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஃபார்மேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4Kல உங்களுக்கு 60 Hzல பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. HDR அண்ட் டால்பி விஷன் ரெண்டுமே பாஸ் த்ரூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஃபார்மேட் நீங்கள் ப்ளேபேக் பண்ணீங்க அப்படின்னா .mkv, MP4, M2TS, AVI ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய மல்டிபிளாக இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மேட்டுமே இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 1 GBலேருந்து ஒரு 100 GB வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட லாக் இல்லாமல் வீடியோ ப்ளேபேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜிடோ மீடியா பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெடிகேட் ஹோம் தியேட்டர் ரூம் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாம், நார்மல் ரூம் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இதில் அந்த அளவுக்கு டிசைன் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ஆடியோ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ இவங்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ரியல் டெக் ப்ராசஸர் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இன்றைக்கி எவ்வளோ தான் டெக்னாலஜிஸ் உங்களுக்கு வந்தாலும் ரியல் டெக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ குவாலிட்டி வேறு எதுலேயுமே உங்களுக்கு அதில் கிடையாது. அந்த வகையில் இதில் வந்து ரியல் டெக் உங்களுக்கு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஜிபி ரேம் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 32 ஜிபி இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிமோட்டோட நம்மளுக்கு அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ அடுத்தது வாங்க இதோட கனெக்டிவிட்டி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மீடியா பிளேயரோட ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் டிஸ்பிளே ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்னலாக இருக்கக்கூடிய இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 டிபி, 8 டிபி, 16 டிபி அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதில் இன்பில்டாக ஒரு ஃபேன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னும் ஸ்பெஷாலிட்டி விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அடாப்டர் டைப்பில் இல்லாமல் பவர் கான்செப்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு HDMI ஒரு இன்னு, ஒரு அவுட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. லேன் போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டீரியோ எதனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் வந்து அனலாக் ஆடியோ எடுக்கிறதுக்காக அனலாக் அவுட்புட்டுமே உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஆப்டிக்கலும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக இது இல்லாமல் USB ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு 3.0ல 2 USB உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. 2.0ல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 USB உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த மீடியா பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஆடியோ பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வித் ஒரிஜினல் ரிமோட்டோட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மீடியா பிளேயர் ஒரு முழுக்க ஆஃப்லைன் மீடியா பிளேயர் தான். ஸோ இதில் நீங்கள் யூடியூப்போ எந்த விதமான ஆக்சஸும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க்கை போட்டு ஒரு ஆஃப்லைன் கண்டென்ட் எந்த அளவுக்கு பெட்டராக ஒரு ப்ளூரேலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட் நல்ல மின் கண்டிஷனில் வந்திருக்கு. ப்ராடக்ட்டோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 40,000க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோ. நீங்கள் பார்த்த இந்த 3 ப்ராடக்ட்டுமே நல்ல மின் கண்டிஷனில், ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் நம்மள்ட்ட இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம்னு நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். ஸோ எங்களுடைய பிளேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்து டெமோ பார்த்து கூட சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு ஒரு சில ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் எங்கள்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது. ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், ப்ரொஜெக்டர் இது சம்மந்தமாக நிறைய கேட்டகரியில் பிராண்ட் நியூவும் இருக்குது, யூஸ் ரேட்டும் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் இது எதனா தேவைப்படுதுனாலும் ஆல் ஓவர் இந்தியா நம்மள்ட்ட சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலாக மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டுருக்கிறோம். பேக்கேஜஸ் கொரியர் மூலியமாக சென்ட் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பேக்கேஜ் நாங்கள் கொரியர் சென்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இது சம்மந்தமாகவும் உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணும், எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.